கொடுத்தலின் அவசியம், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நேற்று நம்ம தியானித்தோம். இந்த நாளில் கொடுக்கப்படக்கூடிய தர்ம சகாய பணத்தை பெற்றுக்கொள்வதில் இருக்கிற ஜாக்கிரதையை குறித்து வெளிப்படுத்துகிறார். அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவன் அதிக ஜாக்கிரதையாய் இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். விசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தில் சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். இந்த இடத்துல ஜாக்கிரதை என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அதை ஒரு டிலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு காரியமாகவோ அல்லது ஒரு ஏர்னஸ்ட் கேர் என்பதாகவோ கூட நம்ம சொல்லலாம் ஆங்கிலத்தில். அதாவது என்னென்னா, இந்த காரியத்தை செய்யும் பொழுது அதை ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியனோ அல்லது ஒரு சபையாகவோ சேர்ந்து ஒரு தர்ம பணத்தை ஒரு இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கிறோம் அப்படின்னா, அதில் சேர்க்கிறதுல உள்ள முக்கியமான காரியங்கள் தான் இந்த அதிகாரத்தில் மீதமுள்ள பகுதியில் வாசிக்கிறோம். அதை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை, இந்த ஜாக்கிரதை என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது. எதுக்குன்னா, அதை நம்ம தேவனுக்கு முன்பாக கவனமாக செய்யணும், ஒன்று நம்பகத்தன்மையோடு செய்யணும் அப்படின்ற ஒரு காரியம். அப்போது இந்த முதல் 16வது வசனத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, இந்த எண்ணம், அதாவது உங்ககிட்ட இந்த பணத்தை வசூலித்து கொண்டு வரும்படியான எண்ணம் அந்த தீத்துவுடைய இருதயத்தில் தேவன் அருளினார் என்று சொல்லி சொல்கிறாரு. அப்போது ஒரு காரியம் பாருங்கள், ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை தேவன் நம்மளுடைய இருதயத்தில் அருள்கிறாரு. அந்த விருப்பத்தை கேட்டு கீழ்ப்படிவது நம்மளுடைய காரியம். அதை ஒரு மனசில் தோணுதுன்னு நினச்சிட்டு இப்படி விட்டுட்டு போயிடலாம், அல்லது அதை எடுத்து அதை செயல் வடிவம் கொடுக்கலாம். அதை செய்யும் பொழுது உண்மையிலேயே நமக்கு அதில் பலன் உண்டாகுது. இப்படி தான் பார்த்திங்கன்னா, டெய்லி நமக்கு தேவன் நம்மளுடைய மனதில் பல ஏவுதல்களை கொடுக்குறார். அந்த ஏவுதல்களை நம்ம சரியாக ரிசீவ் பண்ணாலே நம்முடைய இலக்குகளை நம்ம சரியாக போய் அடைய முடியும். ஏன்னா, நம்ம இப்போ அடிக்கடி ஜெபம் பண்ண வேண்டியதன் அவசியத்தை நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் ஜெபம் பண்ணுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? நம்ம மனசில் நிறைய காரியங்களை குறித்த எண்ணங்கள் உண்டாகும். அதில் எந்த எண்ணம் சரியானது என்பதை ஆவியானவர் நமக்கு சொல்லுவார். அடுத்த வசனத்தில் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நாங்கள் கேட்டுக்கொண்டதை அங்கீகரித்ததும் இல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாக இருந்து தன் மன விருப்பத்தின்படியே வர புறப்பட்டான். அப்போ இது ஒரு வாலண்டரி ஆக்ஷன். அவர் தீத்துவை கேட்டுக்கொண்டாங்கிற வற்புறுத்தலின் நிமித்தம் அவர் போகலை. அவராக மனதில் தீர்மானம் எடுத்தார், உற்சாக மனதோடு அதை அவர் செய்தார் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தது, அவரை பற்றின ஒரு சர்டிஃபிகேட் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய பணியில் அவர் ஒரு சரியான ஒரு சகோதரன் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற எல்லாருமே அறிந்தவர்களாக ஒரு தெளிவோடு அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அதான் போட்டிருக்கு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தெரிந்து கொண்டோம் அப்படின்போது ஒரு டீம் ஒர்க்கை இங்கே பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அவரோடு கூட ஒரு பிரதரை அனுப்பி வைக்கிறாங்க, ஒரு சகோதரனை. தீத்துவை பற்றி யாராவது விசாரித்தாங்கன்னா, அவன் எனது கூட்டாளி, எனது உடன் வேலையாள். எங்கள் சகோதரை குறித்து ஒன்று விசாரித்தால் அவர்கள் சபையின் ஸ்நானாதிபதிகள், கிறிஸ்துவுக்கு மகிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்போது அதை ஒரு கேஷுவலாக இல்லாமல் அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்து அந்த காரியத்துக்காக அனுப்பி வைக்கப்படுகிற சகோதரர்களை ஆராய்ந்து அவங்க சரியான ஆட்கள் தானாங்கிறத பார்த்து கவனமாக அனுப்பி வைக்கிறாரு. அவர்களை பற்றி சபைக்கு முன்னக்கூட்டியே தெரியப்படுத்தி இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை எழுதுகிறார். அப்போது ஒரு கொடுத்தல் என்று வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதில் அவர் காண்பித்த அந்த ஜாக்கிரதை தேவனுக்கென்று கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்ம பணத்தை பெற்று கையாளுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்குது. நம்ம வாசித்து கொண்டிருக்கிற நிருபம் எழுதப்பட்டது யாருக்குன்னா, கொரிந்து சபைக்கு. அந்த கொரிந்து சபை இருக்கிற இடம் தான் இது. அது அகாயா அப்படிங்கிற அந்த இடங்களில் அது இருக்குது. அகாயா தேசத்தில் அந்த கொரிந்து சபை அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு மேலே இங்கே பார்க்குறோம், இது மாசிடோனியா என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த மாசிடோனியாவில் தான் பார்த்திங்கன்னா பிலிப்பாயி, தெசலோனிக்கேயா என்கிற பட்டணங்கள் இருக்குது. அடுத்த நிருபத்தில்
அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கறத எப்படி உற்சாகமாக கொடுக்கணுங்கிறத சொல்லும் பொழுது அந்த அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க, பிலிப்பாய் தெசலோனிக்கா பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இவங்க இருக்கும்படியாக இவங்களை கொடுக்க சொல்கிறார். ஸோ 2 பக்கமும் மோட்டிவேஷன் பண்ணுறத பார்க்க முடியுது இந்த கடிதத்தில். 1 பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகையாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதுண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாய் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அப்போ சொல்கிறாரு, நான் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கேன். யார்? கொரிந்து சபையை பற்றி அவர் சொல்கிறாரு. பிலிப்பாய் தெசலோனிக்கேயில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு தெரியுமா கொரிந்து சபையில் இருக்கிறவங்க அவ்வளவு அருமையான சகோதரர்கள். அவங்க அங்கே நம்ம எருசலேமில் வாழக்கூடிய துன்பத்தில் இருக்கிற சகோதரர்களுக்காக அவர்கள் 1 வருட காலமாக உதவி செய்கிறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை பற்றி நான் பெருமையாக சொல்லியிருக்கேன் அப்படின்றார். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பணம் சேர்க்குற விஷயத்தில் இந்த 3 பேரை உங்ககிட்ட அனுப்புகிறேன். நீங்கள் எடுத்து வைத்த அல்லது முடிவு செய்து வைத்திருந்த உதவியின் அந்த எண்ணத்தின்படி அந்த உதவி பணத்தை உடனடியாக எடுத்து நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. அப்படி நான் சொன்னது ஒருவேளை நீங்கள் அது மாதிரி செய்யாமல் போயிட்டா என்ன ஆகும்? நான் வெட்கப்பட வேண்டியிருக்குங்கிறார். ஒரு நற்கிரியைகளை செய்யும்படியாக ஒரு அப்போஸ்தலனா எப்படி தூண்டுதலை அவர் கொடுத்தாரு அப்படின்றத காண முடிகிறது. ஸோ ஒரு கம்பேரிசனை இங்கே கொண்டு வர்றாரு. ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல செயலை தூண்டுவதற்கு அவர் 2 சபையை ஊக்குவிக்கிறார். ஒரு சபையின் இடத்துல இவர்களை பற்றி சொல்லும் பொழுதும், இந்த சபைக்கு ஒரு மேற்கோளாக அவங்கள காண்பிக்கும் பொழுதும் நம்ம 2 சாராரை உற்சாகப்படுத்த முடியுது. ஸோ அடுத்து 5ஆம் வசனம், ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தர்ம பணமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. எந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்றாரு? லோபத்தனமாய் கொடுக்காமல் உதாரத்துவமாய் கொடுங்கள். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்க வேண்டிய மனநிலை என்னன்னா, மனப்பூர்வமாக கொடுத்தல் ஒன்று. அடுத்து அதை திட்டமிட்டு அதை எடுத்து வைத்த பணத்திலிருந்து கொடுத்தல். இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறேன் என்பதை அவர் ஒரு கட்டாயம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். ஏன்னா வருத்தத்தோடு கொடுக்குறவங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, ஐயோ நான் கொடுக்கணுமே அப்படின்னு என்ன வரும்போது அந்த பணம் போகுதுங்கிற ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுனால அது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா நான் கம்பல்ஷனில் கொடுக்குறேன்னாலே பணம் போகுதுங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சியர்ஃபுல் கிவராக, உற்சாக மனதோடு நான் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல கொடுக்குறார். அப்போது ஒரு 4 டேக்அவேஸ் இந்த அதிகாரத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா, மனப்பூர்வமான ஈவு என்பது, அடுத்தது ஒரு விகிதாச்சார அடிப்படையில் கொடுப்பது, அதன்படி நான் அதிகமாய் விதைக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலை. அடுத்தது நான் மனதில் தீர்மானித்து கொடுப்பது, எமோஷ்னல் கிவிங் அல்ல, கட்டாயமான கிவிங்கும் கிடையாது, மனதில் நான் தீர்மானம் செய்து கொடுப்பது. அடுத்தது உற்சாகமுள்ள ஒரு மனதோடு கொடுக்கிற ஒரு காரியத்தில் தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதை நம்ம காயின் ஆபேல் கதையிலேயே பார்த்தோம். 2 பேரும் கொடுத்தாங்க, ஆனால் ஒருவனுடைய காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரித்தார். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு தனது உற்சாகத்தோடு கொடுத்தான். அதனால தலையீட்டில் பெஸ்ட்டை ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் இன்னொருத்தன் அப்படி கொடுக்கவில்லை. அப்போது அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ காணிக்கை என்பது மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியோடும் கொடுப்பதாக இருக்க வேண்டும். சரி, வெறும் பணம் மட்டும்தான் கொடுப்பதா என்று சொன்னால் கிடையாது. பல வகையில் இருக்குது. ஒன்று
நம்முடைய ரிசோர்ஸஸ், தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிற நம்மளுடைய பலவித ரிசோர்ஸஸ் இருக்குது. வீடாக இருக்கலாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகளாக இருக்கலாம், நம்மளுடைய நேரமாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ வகைகளில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம தேவனுக்கு கொடுப்பது ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக. அது ஒரு காரியம். அதோடு ஃபைனான்சஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா அதில் தான் நம்மளுடைய நம்பகத்தன்மை வெளிப்படும். நம்மளுடைய ஃபினான்ஸ்லேயும் கர்த்தர் நம்ம அவரை நம்புகிறோமா என்று பார்ப்பார். அந்த காணிக்கை பெட்டியில் அந்த ஏழை விதவை ரெண்டு காசை போட்ட பொழுது அவர்களுடைய அந்த நம்பகத்தன்மை வெளிப்பட்டது. ஏன்னா தனக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டால் தேவனை பரிபூர்ணமாய் நம்பியிருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். நம்ம மனதில் ஒரு தீர்மானம் எடுப்பது, நான் கர்த்தருக்கென்று இதை கொடுக்க தீர்மானமாக இருக்கிறேன் என்று சொல்லி முடிவு செய்யும் பொழுது தேவன் அது அப்படிப்பட்டவர்கள் மீது பிரியமாக இருக்கிறார். ஆமென்.